2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறது, மற்ற கட்சிகள் மேல விமர்சனங்கள் வைக்கிறது, இந்த மாதிரி பிஸியா போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல டிவிகே இளைய தளபதி விஜய் மேல என்ன விமர்சனங்கள் வைக்கலான்னு மக்கள் தேடிட்டு இருக்காங்க. அதாவது எதிர்கட்சியை சேர்ந்தவங்களும் விஜய பிடிக்காதவங்களும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம விஜய் வரி ஏய்ப்பு செய்தார் ஒரே விஷயத்தை கத்தி கதறிட்டே இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், அவரோட ஃபேமிலியை கவனிக்கலன்னு எப்பவுமே கதறிட்டு இருக்காங்க. இது சும்மா சாதாரண மக்களோட மனசுல சாதாரணமா வர்ற எண்ணங்கள் கிடையாது. எதிர்கட்சிகளோட சதின்னு இதை கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னு சொன்னா அவங்க வச்சுக்க ஐடி விங்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தலைவரை பத்தி தாழ்வா பேசணும், இல்லைன்னா அவரை டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அவங்கள பத்தின தவறான நியூஸ், இல்லாத நியூஸை ஈஸியா பரப்பி விடுவாங்க. தெரியாதவங்க இந்த நியூஸை படிக்கும் போது உண்மைன்னு நம்பிடுவாங்க. அந்த மாதிரி பெரும்பாலும் திமுக ஐடி விங்னால பரப்பப்படுற நியூஸ் தான் தளபதி விஜய் சரியா வரி கட்டல, வரி ஏய்ப்பு செஞ்சாரு, அவரோட குடும்பத்தை சரியா கவனிக்கல, முதல்ல குடும்பத்தை போய் பாரு, அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. எதுக்காக நான் இந்த வீடியோல அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, வரி உண்மையாவே கட்டுனாரா கட்டலையா, அவர் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போறேன். தளபதி விஜய் வரி கட்டல அப்படிங்கறத மேலோட்டமா சொல்றாங்க. இதுவரைக்கும் யாருமே அதுக்கான ஒரு ப்ரூஃபும் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இந்தியாவிலேயே அதிகமா வரி கட்டுற நடிகர்கள்ல விஜய் 2வது இடத்துல இருக்கிறாரு. ரஜினிகாந்த் கூட 2வது இடத்துல இல்லைன்னா பாருங்க விஜய் எவ்வளவு வரி கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கார் ஒரு பிரச்சனை நடந்தது. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினதுல விஜய் சரியா வரி கட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்னன்னா, இதுக்கு ஆதாரமா இல்லைன்னா ப்ரூஃபா எதை காட்டுறாங்க அப்படின்னா, நீதிமன்றத்தில், அதாவது மதுரை உயர் நீதிமன்றத்தில் நடந்த வழக்க ஒரு பிக்சரா எடுத்து போடுறாங்க. அங்க உள்ள அந்த நீதிபதி விமர்சித்த விஷயங்கள்லாம் போடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, விஜய் வரி கட்டலன்னு யாருமே வழக்கு போடல. மாறா வரி விலக்கு வேணும் அப்படின்னு விஜய் தான் உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாரு. முதல் நீதிபதி அவரை விமர்சித்தாரு, உண்மைதான், அபராதமும் இது அடைக்க சொன்னாரு. ஆனா மறுபடி இவங்க மேல்முறையீடு செஞ்சாங்க எங்க ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட்ல. அங்க என்ன ஆச்சுன்னா, அவர் மேல் இருந்த விமர்சனத்தை மாத்திட்டாங்க. இது கூட இந்த சங்கிகளுக்கு, அதாவது நான் சங்கின்னு சொல்றது பிஜேபி காரங்களை கிடையாது, திமுக சங்கிகளுக்கு சுத்தமா புரியாம இந்த மாதிரி ஃபேக் நியூஸஸை பரப்பி அவங்க ஒரு விவாதமும் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்லை. ரெண்டாவது ஃபேமிலி விஷயம் வரும்போது இதுவரைக்கும் விஜய் குடும்பத்திலையும் சரி, விஜய்க்கு தெரிஞ்சவங்க யாருமே விஜய் ஃபேமிலியில பிரச்சனை இருக்கிறதாவோ, அவர் தன்னோட ஒய்ஃப் அம்மா அப்பாவை சரியா பார்க்கலனும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்க அப்பாவும் கம்ப்ளைண்ட் பண்ணல, விஜயோட ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணல, விஜய்க்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இதுவும் ஒரு ஜோடிக்கப்பட்ட ஃபேக் நியூஸ் தான். இதையும் இந்த திமுக சங்கிகள் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், ரசிகர்கள் இல்லாத எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஃபேக் நியூஸை தயவு செய்து நீங்க பரப்பாதீங்க. உங்களால ப்ரூவ் பண்ண முடியும்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொன்னு ஓவர் சேலஞ்ச் உங்களுக்கு கொடுக்குறேன். விஜய் வரி ஏய்ப்பு செஞ்சாரு, விஜய் அவரை ஃபேமிலியை பார்க்கல, கண்டுபிடிச்சிட்டு இருக்காருன்னு யாராவது ப்ரூவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொன்னா, நான் இனிமே சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதே நிறுத்துறேன். அது மட்டும் இல்லாம விஜய்க்கு எதிராகவும் நான் பேச ஆரம்பிக்கிறேன்.